பாருங்க, இன்னைக்கு வந்து சிக்கன் கம்மியாக தான் போட்டோம். ஆனால் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய குழம்பு வச்சுருக்கோம். இந்த குழம்பு வந்து பரோட்டாவுக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிலது வந்து வைக்கும் போது என்னாகும், டிஃபனுக்கு தான் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த குழம்பு ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது கம்மியான குவான்டிட்டியில் நிறைய குழம்பு வைக்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இந்த மசாலா வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாமே எண்ணெயிலே சேர்த்துடலாம். பட்டை, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, இதை மட்டும் சேர்த்துக்குவோம். 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 2.25 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, உங்கள் வீட்டில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, சிக்கன் மசாலா போட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க சிக்கன் மசாலா வாங்கினீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ ஆறினோடனே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக சோம்பு, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பாருங்க 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாருங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். இப்போது அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். சிக்கன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிடலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த மசாலாவில் ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். லேசாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும், ஸ்லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா அட்டகாசமாக இருக்கும்.
வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து சிக்கன் கம்மியாக தான் போட்டோம். ஆனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா நிறைய குழம்பு வச்சுருக்கோம். இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும், நல்லா வந்து இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது நல்லா பெரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சாதத்துலேயே நீங்கள் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, கொஞ்சம் வந்து கெட்டியான அளவில் தான் இருக்குது. நல்லா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. இந்த சிக்கன் இல்லாமையே இந்த குழம்பு வந்து நல்லா அருமையாக இருக்கும். இந்த குழம்பை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.